அனைவருக்கும் அன்பு நிறைய வணக்கம். இந்த 7க்கும் எனக்கும் கொஞ்சம் தொடர்பு உண்டு. இது 7வது உலக திருக்குறள் மாநாடு. வள்ளுவருக்கும் 7க்கு எப்படி தொடர்பு இருக்கோ அது மாதிரி எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. 7 நிமிஷத்தில் பேச முயற்சி பண்ணிடுறேன். இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. குமார் அப்படின்னா இளையவன். முருகனுக்கு ஒரு பேர் குமரக்கடவுள்னு பேர். இந்த குமார் ஒற்றை மனிதராக அவர் ஒருத்தர் தான். அது எல்லாமே ஒற்றை. அதை கூட சொன்ன கொஞ்சம் டெலிகேஷன் பண்ணிக்கிங்க, நீங்கள் ஏன் இழுத்து போட்டு செய்கிறீங்க எல்லாத்தையும். அவர் ஒருத்தர் தான், எல்லாம் எது கேட்டாலும் அவர் தான். அப்படி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் அவர் கூட துணையில் இருக்கும் அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்களை நன்றியும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இதில் உலக அமைதியும் மாந்தனையும் மாண்புகள் தான் இந்த கான்ஃபரன்ஸோடைய தீம்னு சொல்றது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும், எல்லா என்ன சொல்றது, வேறுபாடுகள் எத்தனை இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்றுபட்டிருக்கோம் ஒரே ஒற்றை அடையாளத்தில். அது வள்ளுவங்கிறது. இங்கே கர்நாடகா கூட சில பேருக்கு வந்திருக்கலாம். இங்கே அது உங்கள் நண்பர் வந்திருக்காரு. இங்கே நம்ம எல்லோரும் இணைக்கக்கூடிய ஒற்றை புள்ளி வள்ளுவங்க. ஏன் இந்த வள்ளுவம் இணைக்குது? 2000 ஆண்டுகளாக கடந்து ஏன் இந்த நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சர்வஜர் அவரும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஞானிகள் அவங்க சொன்னது எல்லாம் பொதுமையான அறங்கள். உலகத்தில் மாந்தர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறம். எப்போ உலக அமைதி வரும்? இதை 2ஆம் உலக போர் நடந்த உடனே யுனெஸ்கோ ஒரு பெரிய உலக நாடுகள் பூரா ஒன்றா சேர்ந்து ஏன் உலகத்தில் அமைதி இல்லைன்னு அனலைஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது அந்த கான்ஸ்டியூஷன், அவருடைய நிர்ணய சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறாங்களா, உலகத்தில் அமைதி இல்லாத காரணம் ஒருத்தர் புரிஞ்சிக்காத இருக்கிறது தான் காரணம். அடுத்தவங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ண, அவங்களுடைய தாய்மொழி அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது. எல்லா தாய்மொழியும் உயர்ந்தது தானே அவங்கவுங்களுக்கு. எல்லா பண்பாடும் உயர்ந்த பண்பாடு தானே. எல்லா பண்பாடும் ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு இருக்கு இல்லையா. அப்போ எல்லா தடுத்து நம்ம கற்றுக்கணும். ஒருத்தர் புரிஞ்சுக்காது தான் காரணம். அதனால அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவங்க முடிவுக்கு என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேலே ஒன்றா கூடி என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா இதுதான் சொன்னாங்க. உள்ள அமைதியை உலக அமைதி. உள்ளத்தில் அமைதி வந்துச்சா, உலகத்தில் அமைதி தான். அப்ப தனி மனிதன் மனதில் எப்படி அமைதியை ஏற்படுத்துவதுங்கிறது தான் வள்ளுவம். இது உலகத்துக்காக சொன்னது, உலகத்துக்காக சொன்னதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். உண்மைதான். ஆனா அதை விட என்ன உண்மைனா, உனக்காக சொன்னது, எனக்காக சொன்னதுன்னு யார் நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோமோ. 1330 திருக்குறளும் எப்படின்னா, ஒரு வேக்சினேஷன் போடுற மாதிரி சின்ன வயசுல 8 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள குழந்தைங்களும் போட்டுடணும். தயவு செஞ்சு நாளா சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 1000 குறள் தெரியும் நினைக்கிறேன். முறையாக உட்காந்து நான் படிக்கல. தயவு செஞ்சு வீட்டில் பேர பிள்ளைங்க, மகள்கள் இருந்தால் 1330 திருக்குறளும் உள்ள போட்டு வைங்க. வாரியார் சுவாமிகள் சொல்ற மாதிரி டேங்கில் மேலே ஏற்றிட்டா எப்போ வேணாலும் கீழே இறக்கலாம். இது வேக்சினேஷன் மாதிரி. தப்பு செய்ய விடவே விடாது. காசு நோய் போடுறோம், சொட்டு மருந்து போடுறோம். ஆனால் இதுக்கு ஏதாவது மருந்து போடுறோமா? அந்த மருந்து தான் இது. 8 வயசுக்குள்ள 14 வயசுக்குள்ள இதை ஏற்றிடணும். அந்த உலக திருக்குறள் முற்றுதல் இயக்கம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் தமிழகத்தில். தமிழ்நாடு அரசு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. எத்தனை மாணவர்கள் சொன்னாலும் அத்தனை மாணவர்களுக்கு பரிசுன்னு சொன்னது சென்ற தமிழ்நாடு அரசு. இப்ப புதுசாக பொறுப்பேற்ற அரசும் வள்ளுவத்தை அடிநாதமாக வைத்து அவங்க தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இந்த அரசு மூலமா நாங்கள் என்ன முயற்சி பண்றோம் அப்படின்னா, துறைதோறும் வள்ளுவம். இதுதான் நம்முடைய முழக்கம். எப்படின்னா, அரசு துறையில 9 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. இந்த 9 லட்சம் பேருக்கு இந்த வேக்சினேஷன் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நாட்டில் ஊழல் இருக்குமா? படிப்படியா இன்சூரன்ஸ் சொல்றாங்க, அது இருக்குமா? அது அப்போ 9 லட்சம் பேத்துக்கும் திருக்குறளை சார்ந்த ட்ரைனிங், ஒரு 3 நாள் ட்ரைனிங். நான் இந்தியா பூரா வேலை செஞ்சிருக்கேன், சிங்கப்பூர்ல வேலை செஞ்சிருக்கேன். நான் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அத்தனை பேத்துக்கும் ட்ரைனிங். ஆந்திராவில் 2000 பேர் ஒர்க் பண்ணாங்க. ஆந்திர மாநிலத்துக்கு அத்தனை பேத்துக்கு ஒரு நாள் பயிற்சி உண்டு, கண்டிப்பா உண்டு. அப்படிதான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். நான் இந்த துறைதோறும் வள்ளுவங்கிறது 2 வகையா பார்க்கலாம். ஒன்று உளவியல் துறை, மேலாண்மை துறை, அப்புறம் குற்றவியல் துறை, சட்டத்துறை. இப்படி துறைதோறும் வள்ளுவம். எத்தனை துறை இருக்கோ அத்தனை தோறும், மனநலம் அத்தனை துறையிலும் கொண்டு வந்துருந்தாங்க. அது ஒன்று. இது கல்லூரியில் இருக்கிறவங்க, நம்ம கல்லூரியிலிருந்து பேசுகிறோம், கல்லூரியில் இருக்கவங்க இது முயற்சி பண்ணணும். இது துறைதோறும் வள்ளுவம். 2வது அரசு துறைதோறும் வள்ளுவம். 52 துறைகள் இருக்குங்க தமிழ்நாட்டில். அந்த 52 துறைகளையும் ஒரு 3 நாள் பயிற்சி. ஊழல் இல்லாததுக்கு வெகாமை கல்லாமை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? நண்பர்கள் நடுவின்றி வெகின் குடிபன்றி குற்றமும் வாங்க தருங்கிறார். குடும்பமே போட்டுட்டு போயிட்டாடே, நீ மட்டும் உள்ள போக மாட்ட, குடும்பமே போயிடும்டா. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நீ உள்ள போயிடுவடா. வரும் இல்லையா? தீயவை செய்தார்
எடுதல் நெல் தன்னை அடி உரைந்த சொல்றாங்க. அப்ப வள்ளுவர் எதுவுமே பொய் சொல்ல மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். பொய்யா மொழியா அதை அப்படியே எடுத்துட்டு உள்ள எடுத்துட்டு போகணும். அதுக்கு இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்லாம் வந்து ரொம்ப உதவி பண்ணும். நீங்க பல இடத்துல இருந்து வந்திருக்கீங்க, வெளியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த நூலை பற்றி பார்த்தா சொல்லுவார். நான் ஒரே ஒரு செய்தி சொல்லி பிடிச்சிக்கிறேன். இது மேலாண்மை நூல்னு சொல்லுவாங்க. மேலாண்மை நூல் உண்மைதான். ஆனால் இது புக் ஆஃப் கவர்னன்ஸ். அதுக்குதான் ஆட்சியில் அரசனை மையப்படுத்தி எழுதப்பட்ட நூல். அதனால் இது புக் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்தாகணும். அந்த கடப்பாடு இருக்கு. சின்ன பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்தாகணும், பெரியவங்களை கொண்டு போய் சேர்த்தாகணும், எல்லா வயதிலும் வந்து நம்ம சேர்த்தாகணும். சாந்துணையும் கல்லாதவார்னு சொல்ற பார்த்தீங்களா, கடைசி மூச்சு வரைக்கும் திருக்குறளை படிச்சு 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 அசை போட்டு நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. இன்னும் ஒரு தகவல் என்னன்னா, இது உலக பொதுமறைன்னு சொல்றோம். யுனெஸ்கோல இருக்கக்கூடிய 10 அலுவல் மொழியில 9 அலுவல் மொழி போர்ச்சுகீஸ் தவிர 9 மொழிகள்ல வந்து திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. அது ஒண்ணு. யுனைடெட் நேஷன்ல வந்து 6 மொழி இருக்கிற அந்த 6 அலுவல் மொழியிலையும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. அப்ப இது உலக பொதுமறை அப்படிங்கிறதுக்கு தகுதி இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு மொழியை தவிர, இந்தியாவில் 28 மொழி நினைக்கிறேன். நம்முடைய அரசியல் நிர்ணய சட்டத்தில் வந்து 28 மொழி இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த 28 மொழியில சிந்தி மொழியில மட்டும் இன்னும் வரலைங்க. யாராவது சிந்தி மொழியில மொழிபெயர்த்துக்கு ஆள் இருந்தா சொல்லுங்க, நாம எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அவங்களை கொண்டு வந்துருவோம். அது ஒரு மொழியில பட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தேசிய மொழிகளிலும் 28 மொழிகளிலும் திருக்குறள் வந்து விட்டதாக பொருள்கிறது. இந்த ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு, மற்றபடி நம்மெல்லாம் இது வந்து திருக்குறள் ஒரு முயற்சி வந்து எப்படின்னா ஊர் கூடி தேர் இருக்கும் முயற்சி. நம்ம ஒவ்வொருவரும் இயன்ற அளவு உள்ளும் வகையெல்லாம் நாம் பின்பற்றி அந்த அறத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சரியா 7 நிமிஷம் ஆச்சு ஐயா.